மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒட்டி நடத்தப்பட்ட அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் நாளை மறுநாள் மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். இதனையொட்டி கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நாடாளுமன்றத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு சார்பில் மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றனர். காங்கிரஸ், திமுக, ஐக்கிய ஜனதாதளம், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நீட் தேர்வு முறைகேடு, ரயில்வே பாதுகாப்பு உள்ளிட்டவை தொடர்பாக விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. தமிழ்நாடு சார்பில் நிதி ஒதுக்கீடு, பேரிடர் நிவாரணம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வேண்டும் என கோரினர். எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளுக்கு பதிலளித்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நாடாளுமன்றத்தில் விவாதம் என்னென்ன நடக்க வேண்டும் என்பதை சபாநாயகர் முடிவு செய்வார் என கூறினார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை ஒன்றிய அரசு நிறைவு செய்யும் என நம்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும், தாம்பரம், செங்கல்பட்டு மேம்பால விரைவு சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதியை ஒதுக்க வேண்டும் எனவும் மத்திய அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி தமது பதிவை பிரதமர் மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு டேக் செய்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்த நிலையில் மத்திய அரசு மீது வீண்பழி சுமத்துவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில், பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 10,76,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை வழங்கியிருப்பதாக கூறியுள்ளார். வழக்கம் போல் யாரோ எழுதி கொடுத்ததை முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டத்திற்கு மத்திய அரசு 5,800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதை முதலமைச்சர் மறைக்க முயல்கிறார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை, இந்த ஆண்டு மட்டும் 6,331 கோடி மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டணம் என உள்ளிட்டவற்றை பல மடங்கு உயர்த்திவிட்டு வருமான வரி குறித்து பேச கூச்சமாக இல்லையா எனவும் கேள்வி எழுப்பியுள்ள அவர், அரசியலில் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என மத்திய அரசின் மீது வீண்பழி சுமத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். துணை முதல்வர் பதவி என்பது கூட்டு முயற்சியால் எடுக்கப்பட வேண்டிய விஷயம் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடக அரசு அணை கட்டும் விவகாரத்தில் தீர்ப்பாயம் அமைப்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்று தெரிவித்தார். மேலும் அதிமுகவுக்குள் நடப்பதுதான் நாடகம் எனவும் தெரிவித்துள்ளார். துணை முதல்வர் இந்த பதவி வரும்போது அது உங்களுக்கான வாய்ப்பு தரதில் எதிர்பார்ப்பு இருக்குண்ணா, எல்லாருக்குமே கட்சிக்காரங்களுக்கும். அது கொடுத்தா என்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு? கொடுத்தா யார் தான் வாழணும் இல்லைண்ணா, அந்த உங்களுடைய அப்படியே இல்லை, நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்க வேண்டியது. இது கூட்டு மந்திரி சபையாக கூட்டு இதில் நாங்கள் எங்கள் தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் சாதகமாக இருக்கோ அங்கே போகலாம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 6 மாதத்திற்கு பிறகு மீண்டும் 70 அடியை எட்டியது. கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் 69.80 அடியாக உயர்ந்துள்ளது. தற்போது அணைக்கான நீர்வரத்து 53,830 கனஅடியாக குறைந்திருந்தாலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தீவிரமடைந்து வருவதால் கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும், இதனால் மேட்டூர் அணையில் நீர்மட்டம் 3 நாட்களில் 100 அடியை எட்டலாம் எனவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கவுள்ள இந்திய அணிக்கு ஆதரவளிக்கும் வகையில்
8.5 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா பதிவிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பாக பங்கேற்கும் வீரர்களுக்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் ஆதரவு அளிப்பதில் பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார். இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்புக்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் 8.5 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். அத்துடன் ஒலிம்பிக்கில் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணிக்கு தனது வாழ்த்துக்களையும் ஜெய்ஷா கூறியுள்ளார். நடிகர் விஜயின் அடுத்த திரைப்படத்தின் பூஜை அவரது கட்சியின் மாநாட்டிற்கு பிறகு நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் செப்டம்பர் மாதம் தனது கட்சியின் முதல் மாநாட்டை நடத்தவுள்ளதாகவும் அதில் கட்சியின் கொடியை அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த மாநாட்டிற்கு பிறகு தனது அடுத்த படத்திற்கான தொடக்க பூஜையை விஜய் நடத்த உள்ளதாக அவரது வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த படம் அரசியல் கதையம்சம் கொண்ட படமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. தற்போது கோட் திரைப்படத்தில் விஜய் நடித்து வருகிறார். இதற்கடுத்து மற்றொரு படத்தில் நடித்துவிட்டு முழுவதுமாக அரசியலில் களமிறங்க உள்ளதாக விஜய் ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ரயில் சேவை தொடங்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர், சென்னை முடிச்சூர் ஆகிய பகுதிகளில் திட்டப்பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தை பொறுத்தளவில் கோரிய நிதியை அவர்கள் கோரியபடி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வழங்கி இருக்கின்றது. தொடர்ந்து அந்த பணிகள் முன்னேற்றம் குறித்து துறையுடைய செயலாளரும் நம்முடைய துறையுடைய உறுப்பினர் செயலாளரும் தென்னக ரயில்வே மேலாளரிடம் தொடர்ந்து அழுத்தத்தை தந்து வருகிறார்கள். அவர்கள் இன்னொரு 3 மாத காலத்திற்குள் முடிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மார்ச் மாதம், அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முடிப்பதாக வாக்குறுதி தந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து அந்த பணிகளையும் ஆய்வு செய்து வருகின்றோம். துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு தொடர்ந்து எங்கள் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கேரளாவில் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்ட சிறுவன் உயிரிழந்த நிலையில் அந்த மாநிலத்திற்கு மத்திய குழு விரைய உள்ளது. மலப்புரத்தை சேர்ந்த 14 வயது சிறுவன் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு சிறுவனின் குடும்பத்தினர் அந்த சிறுவன் வசித்த பகுதியில் வேறு யாருக்காவது நிபா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதா என கண்டறிய மாநில அரசை அறிவுறுத்தியுள்ளது. சிறுவனுடன் தொடர்பில் இருந்தவர்களையும் வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதா என்று சந்தேகிக்கப்படியும் அவர்களை தனிமைப்படுத்தவும் அவர்களது மாதிரிகளை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மத்திய சுகாதாரத்துறையின் சுகாதார திட்டத்தின் நோய் தடுப்பு குழு கேரளாவுக்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அந்த குழு நிபா வைரஸ் தொற்று ஏற்பட்டது தொடர்பாக விசாரிக்கவும் இந்த விவகாரத்தில் தொழில்நுட்ப உதவியை வழங்கவும் கேரள அரசுக்கு உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வில்வித்தை அணியின் பயிற்சியாளர் பேக் உன்கிவிற்கு தற்போது வரை இந்திய ஒலிம்பிக் சங்கம் ஒப்புதல் அளிக்காத காரணத்தால் அவர் பாரிஸிலிருந்து நாடு திரும்ப உள்ளார். 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இந்திய வில்வித்தை அணிகள் தேர்வாகியுள்ளன. ஒலிம்பிக் தொடரில் உள்ள 5 பிரிவுகளிலும் இந்திய அணி வீரர்கள் அம்பு எய்த தயாராகியுள்ளனர். இந்திய வில்வித்தை அணியின் பயிற்சியாளராக கொரியாவைச் சேர்ந்த பேக் உன்கி 1 ஆண்டிற்கு மேலாக செயல்பட்டு வருகிறார். கடந்த 2012ஆம் ஆண்டு ஒலிம்பிக் தொடரில் 2 தங்கப் பதக்கங்களை வென்ற தென்கொரிய அணிக்கு அவரே பயிற்சியாளராக இருந்துள்ளார். இந்நிலையில் பேக் ஹூன்கி பயிற்சியின் கீழ் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 13 ஆண்டுகளுக்கு பின் இந்திய அணி வெள்ளிப் பதக்கம் வென்றது. ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்திய வில்வித்தை அணிகளுக்கு அவர் பாரிஸில் பயிற்சி அளித்து வந்தார். இந்நிலையில் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய வீரர்கள் பயிற்சியாளர்கள் அடங்கிய பட்டியலில் அவர் பெயர் இடம்பெறவில்லை. அவரது பெயரை இணைக்க இந்திய வில்வித்தை சங்கம் முயற்சி செய்த போதிலும் அவரது பெயர் இடம்பெறவில்லை. இதனால் வில்வித்தை பயிற்சியாளர் இந்தியா திரும்புவதற்கு இந்திய வில்வித்தை சங்கம் விமான டிக்கெட்டை புக்கிங் செய்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்துடன் பணிக்காலம் நிறைவடையும் நிலையில் ஒலிம்பிக் பதக்கம் வெல்ல வீரர் வீராங்கனைகளை தயார் செய்துள்ளதாகவும் அணியுடன் இருக்க முடியாத சூழலை இந்திய ஒலிம்பிக் சங்கம் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறு அருகே பழங்கால சிலையை பதுக்கி வைத்திருந்த ஒரு பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர்.
2 பழங்கால அம்மன் உலோக சிலைகள் மற்றும் உலோக வாள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. சாஸ்திரி நகரில் வசிக்கும் சுமதி வீட்டில் சிலைகள் பதுக்கி வைத்திருப்பதாக கடந்த 18ஆம் தேதி காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. தொடர்ந்து அங்கு சென்ற அதிகாரிகள் சிலைகளை பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர். பின்னர் கலியமூர்த்தி, தங்கராஜ், ராஜேஷ் கண்ணன் உள்ளிட்ட 3வரையும் கைது செய்து விசாரித்ததில் ஒரே கோயிலில் சிலைகள் கடத்தப்பட்டது தெரியவந்தது. மேலும் ராஜேஷ் கண்ணன் மீது ஏற்கனவே சிலை கடத்தல் வழக்கு இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து சுமதியின் கணவரிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருவாணி அணை முழு கொள்ளளவை எட்டுவதற்கு முன் திறக்கப்பட வேண்டும் என்று அணையை கோவை மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டனர். சிறுவாணியின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையின் காரணமாக அந்த அணையின் நீர்மட்டம் 42 அடியாக உயர்ந்தது. இதனையடுத்து கேரள நீர் பாசனத்துறை அதிகாரிகள் சிறுவாணி அணையின் மதகினை திறந்து 1000 கனஅடி நீரை வெளியேற்றியுள்ளனர். அணையின் முழு கொள்ளளவான 50 அடிக்கு நீரை தேக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி இருந்த நிலையில் கேரள அரசு முன்கூட்டியே மதகை திறந்து தண்ணீரை வெளியேற்றியுள்ளது. அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சூழலில் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரனும் தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகளும் கேரள எல்லைக்குள் சென்று அணையை பார்வையிட்டனர். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருகே குழந்தைகள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் அபாயகரமாக காட்சியளிக்கும் மின் கம்பத்தை அகற்ற கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவேலங்குடி DA காலனி பகுதியில் உள்ள மின்கம்பம் முற்றிலும் உருக்குலைந்து காட்சியளிக்கிறது. அருகில் குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மைய கட்டடம் உள்ள நிலையில் பலமாக காற்று வீசினால் கூட மின்கம்பம் முறிந்து விழக்கூடிய ஆபத்து நிலவுகிறது. இது தொடர்பாக ஊராட்சி தலைவரும் கிராம மக்களும் கானாடு காத்தான் மின்சார வாரியத்திற்கு பலமுறை புகார் மனு அளித்தும் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கானாடு காத்தான் மின் பகிர்மான உதவி செயற்பொறியாளரிடம் கேட்டபோது பழுதான மின்கம்பத்தை அகற்றிவிட்டு புதிய மின்கம்பம் அமைக்க உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். திருப்பத்தூரில் தனியார் பேருந்தில் சந்தனக்கட்டை கடத்தி வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். பேருந்தில் கஞ்சா கடத்துவதாக கிடைத்த தகவலின் பேரில் திருப்பத்தூர் நகர காவல்துறையினர் பேருந்துகளில் சோதனை மேற்கொண்டனர். பெங்களூருவில் இருந்து திருப்பத்தூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் சோதனை செய்ததில் இளைஞர் ஒருவர் சந்தனக்கட்டைகள் வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து இளைஞரை பிடித்து விசாரித்ததில் அவர் ஜவ்வாது மலை புதூர்நாடு அருகே மேல்பட்டு கிராமத்தை சேர்ந்த விஷ்ணு என்பது தெரியவந்தது. மேலும் பெங்களூரு பொம்மனஹள்ளி பகுதியில் கட்டட வேலைக்கு சென்றபோது அங்குள்ள வனப்பகுதியில் இருந்து சந்தன மரத்தை வெட்டி கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து விஷ்ணு மற்றும் அவர் வைத்திருந்த 7 கிலோ சந்தன கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பேருந்து நிலையம் அருகே விஷவாயு பரவுவதாகவும் அதில் சிலர் மயக்கமடைந்ததாகவும் தகவல் வெளியாகி மக்கள் அச்சமடைந்தனர். பலர் கடைகளையும் வீடுகளையும் மூடிவிட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி சென்றனர். நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் ஒவ்வொரு பகுதியாக சோதனையிட்டனர். அதில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பல மாதங்களாக பயன்படுத்தப்படாமல் இருந்த குளோரின் சிலிண்டரில் இருந்து கசிவு ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டது. குளோரின் வாயு பரவலால் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது தெரியவந்தது. கசிவை சாதுரியமாக தீயணைப்பு துறையினர் நிறுத்தினர். தொடர்ந்து நடந்த விசாரணையில் குடிநீர் குழாய் பராமரிப்பாளர் பாம்பு ஒன்றை அடிக்கும் போது எதிர்பாராத விதமாக குளோரின் சிலிண்டர் மீது கம்பு பட்டதாகவும் அதனால் கசிவு ஏற்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. கோரிக்கைகளை முன்வைத்து பல வகையில் மறியல் போராட்டம் நடத்தி பார்த்திருப்போம். கடலூரில் தங்கள் பகுதிக்கு ஊர்வலம் வராத தெய்வத்தை மறித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள ஆவட்டி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழா நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு பகுதியாக மஞ்சள் நீராட்டு ஊர்வலத்தில் வடக்கு தெருவுக்கு மட்டும் சாமி ஊர்வலம் செல்லவில்லை. அதனால் அந்த பகுதி மக்கள் சாமி ஊர்வலத்தை மறித்து சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. அதனால் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடத்திய பிறகு ஊர்வலம் தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறி சாமியை மீண்டும் கோயிலுக்கு எடுத்துச் சென்றனர். ஆடி மாத பௌர்ணமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோயிலில் குவிந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். 100 ரூபாய் கட்டண வழியில் 2 மணி நேரமும், கட்டணமில்லா பொது தரிசனத்தில் 3 மணி நேரமும் வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். உற்சவர் முருகப்பெருமான் சிறப்பு தாமரை மலர் மாலையில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதிக அளவில் பக்தர்கள் குவிந்ததால் மலைக்கோயில் செல்லும் பாதையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மலைக்கோயிலில் போதிய பார்க்கிங் வசதி இல்லாததால் அடிவாரம் வரை பக்தர்கள் வந்து வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஆற்றில் மாயமான சிறுவனை தேடும் பணி 2வது நாளாக தொடர்கிறது. கேரளா பகுதிக்குள் அடித்து செல்லப்பட்டிருந்த வாய்ப்பு இருப்பதால் அங்கு தேடும் பணி நடந்து வருகிறது. தொடர் மழையால் வெள்ளரி கிராமம் அருகே உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பிதற்காடு பகுதியைச் சேர்ந்த 4 சிறுவர்கள் அங்கு மீன்பிடிக்க சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது ஆற்றில் இறங்கி குளித்த குணசேகரன், கவியரசன் ஆகிய இருவரும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர். இதில் குணசேகரன் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் மீட்கப்பட்டது. அந்த சிறுவனின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டார். இந்நிலையில் ஆற்றில் மாயமான சிறுவன் கவியரசனை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கேரளா அருகே இடுக்கி, மூணாறு சுற்றுப்பகுதிகளில் படையப்பா யானை மீண்டும் உலாவர தொடங்கியுள்ளதால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சில நாட்களாக மூணாறு, தேவிகுளம், மறையூர், காந்தலூர் பகுதிகளில் உலாவரும் படையப்பா விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியது. இந்நிலையில் மூணாறு, தேவிகுளம் கிராம ஊராட்சி அலுவலக பகுதிகளில் நடமாடிய படையப்பா யானை உணவு உண்ட பின் வனப்பகுதிக்குள் சென்றது. குடியிருப்பு பகுதிகளில் நடமாடும் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட கோரிக்கை எழுந்துள்ளது. இந்திய வில்வித்தை அணியின் பயிற்சியாளர் பேக் உன்கிவிற்கு தற்போது வரை இந்திய ஒலிம்பிக் சங்கம் ஒப்புதல் அளிக்காத காரணத்தால் அவர் பாரிஸிலிருந்து நாடு திரும்ப உள்ளார். 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இந்திய வில்வித்தை அணிகள் தேர்வாகியுள்ளன. ஒலிம்பிக் தொடரில் உள்ள 5 பிரிவுகளிலும் இந்திய அணி வீரர்கள் அம்பு எய்த தயாராகியுள்ளனர். இந்திய வில்வித்தை அணியின் பயிற்சியாளராக கொரியாவைச் சேர்ந்த பேக் உன்கி 1 ஆண்டிற்கு மேலாக செயல்பட்டு வருகிறார். கடந்த 2012ஆம் ஆண்டு ஒலிம்பிக் தொடரில் 2 தங்கப் பதக்கங்களை வென்ற தென்கொரிய அணிக்கு அவரே பயிற்சியாளராக இருந்துள்ளார். இந்நிலையில் பேக் ஹூன்கி பயிற்சியின் கீழ் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 13 ஆண்டுகளுக்கு பின் இந்திய அணி வெள்ளிப் பதக்கம் வென்றது. ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்திய வில்வித்தை அணிகளுக்கு அவர் பாரிஸில் பயிற்சி அளித்து வந்தார். இந்நிலையில் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய வீரர்கள், பயிற்சியாளர்கள் அடங்கிய பட்டியலில் அவர் பெயர் இடம்பெறவில்லை. அவரது பெயரை இணைக்க இந்திய வில்வித்தை சங்கம் முயற்சி செய்த போதிலும் அவரது பெயர் இடம்பெறவில்லை. இதனால் வில்வித்தை பயிற்சியாளர் இந்தியா திரும்புவதற்கு இந்திய வில்வித்தை சங்கம் விமான டிக்கெட்டை புக்கிங் செய்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்துடன் பணிக்காலம் நிறைவடையும் நிலையில் ஒலிம்பிக் பதக்கம் வெல்ல வீரர் வீராங்கனைகளை தயார் செய்துள்ளதாகவும் அணியுடன் இருக்க முடியாத சூழலை இந்திய ஒலிம்பிக் சங்கம் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். ஒடிஷாவில் மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்தித்த நிலையில் மாநில காங்கிரஸ் கமிட்டியை கூண்டோடு கலைத்து கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உத்தரவிட்டுள்ளார். மாநில தலைவர், மாநில காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள், நிர்வாகிகள், செயற்குழு, மாவட்ட, வட்ட அளவிலான காங்கிரஸ் கமிட்டிகள் உள்ளிட்டவை கலைக்கப்பட்டுள்ளன.
அனைத்து அமைப்புகளும் உடனடியாக கலைக்கப்படுவதாக கட்சி சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் நியமிக்கப்படும் வரை தற்போதைய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பொறுப்பு தலைவர்களாக செயல்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கலைக்கப்பட்ட மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக சரத் பட்நாயக் செயல்பட்டு வந்தார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்க உள்ள இந்திய அணிக்கு ஆதரவளிக்கும் வகையில் 8.5 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா பதிவிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பாக பங்கேற்கும் வீரர்களுக்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் ஆதரவளிப்பதில் பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார். இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்புக்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் 8.5 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். அத்துடன் ஒலிம்பிக்கில் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணிக்கு தனது வாழ்த்துக்களையும் ஜெய்ஷா கூறியுள்ளார்.